சரி, நாகர் நிறைவா ஒரு கேள்வி. நாளை வந்து ஓபிஎஸ் வந்து அவர் முடிவை அறிவிப்பாரா மாட்டாரா? தாவேகாவுடனா அதிமுக பாஜக கூட்டணியுடனா? உங்களோட விருப்பம் என்ன சொல்லுங்க சார். பல விருப்பம், அதாவது என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் கேட்டா இல்ல, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு கேட்டா நான் தாவேகாவோட நம்ம, அதாவது இப்ப அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம தாவேகாவோட இணைந்து அரசியல் பண்ணணும். ஆமா, அரசியல் வேண்டான்னு சொன்னா நம்ம அரசியலை விட்டே துறவரம் பண்ணிடணும் சார். 3 பாயிண்ட் தான் சார். ஒண்ணு துறவரம், நமக்கு இந்த 2026 தேர்தல் களத்தை விட்டு ஒதுங்கிடணும். இல்ல நம்ம அரசியல் பண்ணணும், மக்களுக்காக சேவை செய்யணும்னு முடிவெடுத்து வந்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம தாவேகா கூட பயணிக்கணும். இல்ல அசிங்கப்பட்டாலும் சரிதான், அவமானப்பட்டாலும் சரிதான், நம்ம வந்து அரசியல்ல இருக்கணும்னு நினைச்சோம்னு வைங்களேன், என்டிஏ கூட்டணி போலாம், இல்ல டிஎம்கே கூட்டணி போலாம் சார். இந்த 3 தான் முடிவு. என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். இது அண்ணனுடைய கருத்து நீங்க எடுக்கிறாங்க, உடனே ஓபிஎஸ் ஆதரவாளருடைய கருத்துன்னு போட்டு பிளாஸ் வீஸ் அடிக்கிறாங்க சார். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க கேட்டதுனால இந்த 3 வழி தான் உண்டு. அந்த 3 வழியில எந்த வழி அண்ணன் எடுக்கிறாரோ அந்த வழிக்கு நாங்க தொண்டர்கள் அணிவகுத்து தயாரா இருக்கிறோம். தொண்டர்கள் எங்குமே மாறல சார். ஆனா என்னுடைய தலையான குறிக்கோள் என்னன்னா, அரசியல் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் வந்து இத்தனை ஆண்டு காலம் மக்களா பணியாற்றிட்டு இருக்கோம், மக்கள் மத்தியிலும் நம்ம பிரபலியமா இருக்கிறதுனால அதை தாவேக்காக நாங்க போலான்னு சொல்றோம். ஆனா நாங்க போறோம்னு சொல்லும் போது தாவேக்கா ஆதரிக்கிறாங்களா, வரவேற்கிறாங்களா, இல்ல அதை பத்தி பேசுறாங்களாங்கிற எண்ணங்களும் எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை பேசாத இடத்துல நாங்க வந்து போகணும்னு சொல்லி நாங்க அவமானப்பட்டு விடக்கூடாதுங்கிறது எங்க மனசுல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அதனால கொஞ்சம் பொறுத்துறீங்க, காலம் நேரம் இருக்கு. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. பெரிய சின்னங்களும் கொடிகளையும் வச்சிட்டு இருக்கிறவங்களே அல்லாடிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இதே போலதான் 2024 போய் பாரத பிரதமர் சொல்லிட்டு வந்தாரு. திரும்பி 10 நாள் கழிச்சு கூட்டணி உடைஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி இவரு சொல்றாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி நம்ம அண்ணன் தினகரன் சொல்றாரு. நயினார் ராஜேந்திரன் மழுப்பிட்டு ஓடுறாரு பதில் கேட்டா. எடப்பாடி தலைமையில கூட்டணியா இல்ல? இப்பவுமே நீங்களே பாத்துருங்க. எப்பவுமே நீங்க ஒண்ணு எடுத்துருங்க சார். திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி தான் களத்துல இதுவரைக்கும் நின்று. ஆனா இந்த தடவை தான் புதுசா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி நிக்குது. எங்கேயாவது அண்ணா திமுக கூட்டணி இருக்காங்கிறது தெரியல. அதனால இந்த சூழ்நிலையை கருத்துல கொண்டுட்டு அண்ணன் கொஞ்சம் அதை சாதகமா எப்படி பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துவார், அரசியல் உத்தியை பயன்படுத்துவார். ஓகே சார், நன்றி சார். எங்களோட வந்து இணைந்து இந்த புதிய தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுமைக்கு மிக்க நன்றி.